ஜி தமிழ் நியூஸ் நேருக்கு வணக்கம். கடந்த 2 வாரத்திற்கு முன்பாக புஷ்பா 2 படமானது வெளியானது. தெலுங்கானாவில் இந்த படத்திற்கான ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு வரவேற்பு இருந்த நிலையில், படமானது வெளியாவதற்கு முந்தைய நாள் அல்லு அர்ஜுன் அவர்கள் தியேட்டருக்கு வந்தபோது அங்கு ரசிகர்கள் கூட்ட நெரிசலில் இருந்து ரேவதி என்ற ஒரு பெண்ணும் அவருடைய பையன் ஸ்ரீ தேஜஸும் கூட்ட நெரிசலில் மாட்டிய அங்கு ரேவதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தார். ஸ்ரீ தேஜஸ்க்கு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையானது கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தேஜஸ்விக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதாக ஒரு செய்திகள் பரவி வந்த நிலையில் தற்போது ஹைதராபாத் போலீசாரும் ஹைதராபாத் சுகாதாரத்துறையும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றனர். அதாவது ஸ்ரீ தேஜஸ் இப்பொழுதும் மருத்துவமனையில் தொடர் கண்காணிப்பில் இருந்து வருவதாகவும் அவருக்கு தொடர்ந்து மருத்துவ உதவிகள் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அவருக்கு மூளையில் ஒரு சிறிய பாதிப்பே ஏற்பட்டு இருப்பதாகவும், அவருக்கு மூளைச்சாவு என்பது இல்லை என்பதும் தற்போது அவர்கள் கொடுத்திருக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் தற்போது அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த சத்யா தியேட்டரில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் இருந்து அவரை மீட்டு அவர் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையானது கொடுக்கப்பட்டு வருவதாகவும், அவரை தொடர்ந்து மருத்துவ குழுவும் போலீசாரும் கண்காணித்து வருவதாகவும் கூறியிருக்கின்றனர். இதை தற்போது ஹைதராபாத் போலீசார் CV ஆனந்த் மற்றும் அரசு சுகாதார செயலாளர் டாக்டர் கிருஷ்ணா IAS அவர்களும் தற்போது மருத்துவமனையிலிருந்து ஒரு பத்திரிகைக்கு இதை வெளியிட்டிருக்கின்றனர்.